சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த யூஐ டிசைன்ஸை நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம், அப்படி தானே? ஸோ டைனமிக் பேஜ் ஆமா. கண்ட்ரோல்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் டம்மி டேட்டாவை லோட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ ஒரு இப்பயும் நம்ம டம்மி டேட்டா தான் கொண்டு வர போகிறோம். பேக் அண்ட் ஆக்ஷன்ஸ்னு நம்ம போக போகிறதில்ல. சர்வர்னு நம்ம இன்னும் மூவ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சர்வர் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட் கொண்டு வரணும், நோட் ஜேஸில் சர்வர் கிரியேட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் பின்னாடி பண்ணணும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இப்போதைக்கு டம்மி டேட்டா, எனக்குள்ள லோக்கலில் ஒரு டம்மி டேட்டாவை ஒரு ஒரு அறையில் டேட்டாவை லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எப்படி எனக்குள்ளே கொண்டு வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா டேட்டா வேணும். ஓகேவா? ஸோ அதுக்கு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன் மினிட். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்னா, ஸோ மோஸ்ட்லி இப்போ சாட் ஜிபிடி இருக்கனால எல்லா ஒர்க்குமே நமக்கு ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு டேட்டா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா டேட்டா ஆப்ஜெக்ட் நம்மளே கிரியேட் பண்ணுவோம் உட்காந்து. ஸோ இப்போ நான் அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன ப்ராம்ப்ட் எனக்கு வேணுமோ அதை நான் ப்ராப்பராக கொடுத்தாலே இங்கே போதுமானது தான். ஸோ எனக்கு தேவையானது இங்கே என்னென்ன, அந்த டிசைனுக்கு என்னென்ன தேவை? எனக்கு ஒரு டைட்டில் தேவை, அதுக்கு எனக்கு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணும், அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற கண்டென்ட் வேணும், அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற இமேஜ் வேணும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து எனக்கு தேவையானது. ஸோ ஒன் செகண்ட். ஓகே, சாரி. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸோ சாட் ஜிபிடியில் ஸோ நம்ம இது கேட்கலாம். ஸோ யூ ஆர் an excellent content writer, generate me a sample JSON data array of objects for a blog content. So content should have, each object should have the following properties. ID should use date.now function. So every time whenever you're using a date if you're accessing the current system date, and that will gives you the, I'm sorry, what I'm trying to say here, இதில் வந்து நம்ம டேட் இருக்குல்ல, அந்த டேட் டாட் நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் சிஸ்டம் டேட் அண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைம் ஸ்டாம்போட மில்லி செகண்ட்ஸை உங்களுக்கு நம்பர்ஸில் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன டைம் எக்ஸாக்ட்லி 5.55 சம்திங் செகண்ட்ஸ் இருக்கும். அந்த செகண்ட்ஸை மில்லி செகண்ட்ஸ், அப்படியே மில்லி செகண்ட்ஸில் கொடுத்தா அப்போ ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பராக இருக்கும். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி ஐடி வந்து எனக்கு இதில் என்னவா இருக்கணும்? ஷுட் பி எ ஸ்ட்ரிங். இது வந்து என்னவா இருக்கணும்? எனக்கு வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். அது போக எனக்கு என்னவா இருக்கணும்? டைட்டில், எனக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணும், அது போக எனக்கு கவர் இமேஜ் வேணும், அது போக எனக்கு என்ன வேணும்? மெயின் கான்டென்ட், அந்த பிளாகோட கண்டென்ட். இந்த பிளாகோட கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டென்ட் ஷுட் பி more than 1000 letters. ஓகேவா? ஸோ அந்த கண்டென்ட் வந்து ஷுட் பி மோர் தேன் 1000 லெட்டர்ஸாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸு. அது போக எனக்கு இமேஜ் யூஆர்எல்ஸ் வேணும். இமேஜ் யூஆர்எல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த கவர் இமேஜ் நான் வச்சிருக்கேன்ல, இந்த கவர் இமேஜ் use the public images provided by Unsplash or Pixabay அப்புறம் Unsplash அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து காப்பி ரைட் ஃப்ரீ. அது வந்து உங்களுக்கு காப்பி ரைட்ஸே கிடையாது. அதுல இருந்து நீங்கள் எந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணாலும் செஞ்சாலும் அதில் யூஸ் பண்ணாலும் காப்பி ரைட்ஸ் கிடையாது. ஸோ அந்த ரெண்டு ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்ஸில் இருந்து நீங்கள் ஒரு பப்ளிக் இமேஜஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க பப்ளிக் இமேஜஸை சூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்ம கேட்ட ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு கண்டென்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ
எனக்கு அந்த ஐடி கிடைச்சிருச்சு, அப்புறம் எனக்கு அந்த டைட்டில், எனக்கு அப்புறம் அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், கவர் இமேஜ், கான்டென்ட். பட் எனக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒன்லி ரெண்டு டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்கு. எனக்கு மினிமம் ஒரு 10 டேட்டாஸ் வேணும். ஸோ ஜெனரேட் மினிமம் 10 டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 10 டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இந்த கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம், குறைஞ்சது 1000 லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது அந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இங்கே எனக்குள்ள நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். ஓகேவா. ஸோ அது ஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ இதுதான் நம்மளோட மெயினான ஃபைல், main.js ஃபைல் அப்படி தானே. ஸோ main.js ஃபைல். ஸோ டாப்ல என்ன செஞ்சுக்கலாம், let blocks ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு எம்டி அரே பற்றி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எம்டி அரேல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே ஜென்ரேட் ஆகிற இந்த அரேவை அப்படி காப்பி, இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை காப்பி பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இது வந்து டம்மி டேட்டா, நமக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம டம்மி டேட்டா தான் உள்ள லோட் பண்ண போகிறோம். பட் ஃபியூச்சரில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி சர்வர்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை இந்த அரேல லோட் பண்ணி நம்ம ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணணும். ஓகேவா. ஐ மீன் பெர்மனெண்ட்டாக நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ஓன் சர்வர் நமக்கு தேவை. கண்டினியூ ஜெனரேட்டிங். ஏன் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தெரியலையே. யூஸ்வலாக 1 hour ஆகாது. ஓகே. ஸோ ப்ராம்ப்டில் ஐ திங்க் இதனால தான் ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 1 hour ஆகுது. ஓகே. இன்னும் தான் நீங்கள் இந்த ஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போது இந்த இடத்துல இப்போ எனக்கு இந்த இது டேட்டா இப்படி லோட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து இப்போது எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பேஜ் லோட் ஆன உடனே நம்ம எதை பார்க்க போகிறோம், ஹோம் பேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் பேஜில் அப்போ எனக்கு என்ன வந்திருக்கணும், இந்த இடத்துல என்கிட்ட என்னென்ன இந்த அரேல என்னென்ன பிளாக் கண்டென்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கணும், அந்த பிளாக் கண்டென்ட்ஸ் எல்லாமே எனக்கு இந்த சஜஷன்ஸ் கார்ட்ஸில் லோட் ஆயிருக்கணும். ஓகேவா. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அப்போ நான் கிளிக் பண்ண எனக்கு என்ன சேஞ்ச் ஆகணும், இந்த இடத்துல நான் எந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறனோ அந்த கண்டென்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் எனக்கு இங்கே லோட் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம செய்ய ட்ரை பண்ணுறது. ஓகேவா. ஸோ இதில் எத்தனை டேட்டா வந்திருக்கு, 2 4 6 8 9 ஜென்ரேட் ஆயிடுச்சு. 1 ஜென்ரேட் ஆகணும். ஸோ லெட் இட் ஜென்ரேட். ஸோ அப்போது நான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஃபங்க்ஷன் டு ஜெனரேட் தி HTML கோட். ஸோ அப்போ உள்ள எத்தனை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எத்தனை கார்ட்ஸ் இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா. இந்த ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டு எக்ஸ்ட்ராக்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் தி அரே. ஒரு அரேல இருந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பிரித்து எடுத்து அந்த ஆப்ஜெக்டை எதுக்கு அனுப்பணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அது என்ன பண்ணும், ஒவ்வொரு கார்டாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் என்ன தேவை, நமக்கு இந்த கார்டு தேவை, இந்த டீட்டெயில். பட் இதுக்கு ஸ்டில் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஒன் மோர் ஃபைனல். ஓகே முடிஞ்சு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன செஞ்சிடலாம்னா, இந்த கண்டென்ட்டை நம்ம இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த பிளாக் அரேக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிடறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா,
இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ என்கிட்ட சம் ஆஃப் தி பிளாக் டேட்டா இருக்குது, என்கிட்ட அரே ஆஃப் கண்டென்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அரே ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்ஸை தான் நான் என்ன செய்யணும், இங்கே லோட் பண்ண வைக்கணும். அதுதான் என்னோட மெயின் கோல். ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எனக்கு இது எந்த பிளேஸ்க்குள்ளே எனக்கு ரெண்டர் ஆகணும், ஹோம் பேஜுக்குள்ளே இருக்க எங்கே இருக்கு இந்த கார்ட்ஸ் தான், அந்த கார்ட்ஸ் அப்படி தானே, அந்த ஒவ்வொரு கார்டு. ஸோ இந்த கார்டு எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ இதை என்ன செஞ்சிட போகிறேன், டெலிட் பண்ணி விட்டுற போகிறேன். இதையும் டெலிட் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்போது இந்த கார்டுக்குள்ளே நான் என்ன செய்யணும், இதுதான் இந்த ரைட் கண்டெய்னர். இது வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஐடி கொடுத்து இதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், ரைட் இல்லைன்னா சஜஷன்ஸ் கண்டெய்னர்னு வச்சுக்கிடுவோம். சஜஷன்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சஜஷன்ஸ் கண்டெய்னருக்குள்ள தான் நான் என்ன செய்யணும், இந்த ஒவ்வொரு டிவிஷன்ஸையும் நான் ரெண்டர் பண்ணணும். இந்த டிவிஷன் வந்து எனக்கு என்ன ஆகணும், எனக்கு டைனமிக்காக உள்ள ரெண்டர் ஆகிக்கிட்டே வரணும். அதுதான் ஆக்சுவலாக நடக்கணும். ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் பாக்ஸ்க்குள்ளே நான் என்ன கொண்டு வரணும், அந்த இமேஜை கொண்டு வந்து வைக்கணும். இங்கனக்குள்ளே அந்த டைட்டிலை கொண்டு வந்து நான் வைக்கணும். அது கீழே எனக்கு டிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து நான் வைக்கணும். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து நான் அங்கே வைக்கணும். ஓகேவா? ஸோ இதை இப்போதைக்கு சேவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, HTML இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் ஆக்சஸ் பண்ணணும். HTML வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் டு ஆக்சஸ் தி டாம் எலமெண்ட். ஒவ்வொரு டாம் எலமெண்ட்டையும் HTML டாக்குமெண்ட் வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் கெட் மை HTML எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எனக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ண போகிறேன். சரியா? இந்த கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன செய்வேன், இந்த ஐடியை பாஸ் பண்ணுவேன். நான் இங்கே கிரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஐடி, இந்த ஐடியை நான் பாஸ் பண்ணால் அது எனக்கு அந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் HTML டாக்குமெண்ட்ல இருந்து டாக்குமெண்ட், அதாவது நம்மளோட மெயின் HTML டாக்குமெண்ட்ல இருந்து டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இது டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்னது, இங்கே லோட் ஆயிருக்க இந்த HTML டாக்குமெண்ட். இந்த HTML டாக்குமெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு ஐடியை நான் செலக்ட் பண்ணணும். என்னது? ஸோ கெட் அன் எலமெண்ட் பை தி ஐடி. அந்த ஐடி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எதை நான் சப்ளை பண்ண போறேன், இந்த ஐடியை சப்ளை பண்ண போறேன். ஓகேவா? அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட்டை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஐடி சப்ளை பண்ண போதும், அது எனக்கு டாக்குமெண்ட்ல இருந்து அது என்ன எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட் எனக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு தேவையானது என்னது, ஃபர்ஸ்ட் இந்த சஜஷன்ஸ் கண்டெய்னர். ஸோ இதுதான் எனக்கு வேணும். ஸோ அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதில் இந்த மெயின் டாட் ஜேஸில் இந்த ஃபங்க்ஷன், ஸோ கான்ஸ்ட் லோட் டேட்டா, லோட் சஜஷன் டேட்டா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கான்ஸ்ட் சஜஷன்ஸ் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து கெட் மை எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சப்ளை பண்ண போறேன், என்னோட ஐடியை சப்ளை பண்ண போறேன். அப்போ இந்த ஐடி எங்கே பாஸ் ஆகும், இந்த வேரியபிளுக்கு பாஸ் ஆகும். இந்த வேரியபிள் என்ன செய்யும், இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துக்கு வர இந்த ஐடியை இந்த HTML டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து எந்த வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், சஜஷன்ஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ஏன் நான் டேரெக்டாகவே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இங்கே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் என்னால் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இதுவே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அந்த இடத்துல இருந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். ஓகேவா? ஒன்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூட் ஆகிடும் டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஸ்கிரிப்ட் லோட் ஆக உங்களுக்கு ஸ்லோ ஆகும். ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம எந்த லெவலுக்கு கோடிங்கை ரீயூசபிள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரீயூசபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சஜஷன்ஸ் கண்டெய்னருக்கு இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம கிடச்சிரும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, சஜஷன் கண்டெய்னர் டாட் இன்னர் HTML. அப்போது இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன தெரியும், இந்த இடத்துல இந்த சஜஷன்ஸ் கண்டெய்னர் இருக்கா, இந்த கண்டெய்னர்ல தான் நமக்கு என்ன வரப்போகுது, மல்டிபிள் கார்ட்ஸ் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு கார்டுமே என்னது, நம்ம கிட்ட இருக்க அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எனக்கு ஒரு கார்டா உள்ள போய் பஞ்ச் ஆகணும். அப்போ இந்த சஜஷன்ஸ் கண்டெய்னருக்குள்ள தான் நான் என்ன கொண்டு வர போறேன், இந்த கார்டு அப்படிங்கிற டிவிஷனை உள்ள லோட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காக ஏற்ற மாதிரி நான் லோட் பண்ண போறேன். அப்போ இதுக்குள்ளதான் நான் என்ன கொண்டு வரணும், HTML டேக்ஸை நான் கொண்டு வரணும். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ள நான் என்ன கொண்டு வர போறேன், குரூப் ஆஃப் HTML டேக்ஸை கொண்டு வர போறேன். அதுக்கு தான் என்னது, இன்னர் HTML.
இப்போ இந்த டிவிஷனுக்குள்ள நான் டெக்ஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன கொடுத்தா போதும், இன்னர் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த சஜஷன்ஸ் கண்டெய்னருக்குள்ள நான் என்ன கொண்டு வர போறேன், இன்னர் HTML. அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் டேட்டாவை லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது நான் என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் அதை எம்டி ஆக்கி விட்டுற போறேன். கம்ப்ளீட்டா எனக்கு எம்டியா இருக்கணும். தென் நான் என்ன செய்யணும் அப்படின்னா பிளாக்ஸ், அதாவது இஃப் அந்த பிளாக்ஸ்ங்கிற அரேயோட லென்த், அதோட லென்த் எனக்கு கிரேட்டர் than 0 இருந்தா இந்த கார்டை நான் உள்ள ரெண்டர் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், நான் வேற ஏதாவது உள்ள, அதாவது நோ டேட்டா, இல்லை இந்த இடத்துல எனக்கு டேட்டா உள்ள லோட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக நான் லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இன்னர் HTML இங்கனுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பிளாக்ஸ் டாட் ஃபார் ஈச் அப்படிங்கிற லூப்பை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார் ஈச் லூப்புக்கு உங்களுக்கு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வரும். ஓகேவா? ஸோ ஃபார் ஈச், ஒவ்வொரு ஃபார் ஈச்சுக்கும் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வரும். அந்த கால் பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா, அதோட டேட்டா, உள்ளேருந்து வரக்கூடிய பிளாக், அந்த டேட்டா, அப்புறம் அதோட இண்டெக்ஸ், இது ரெண்டையும் நான் ஃபெட்ச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்கிட்ட என்ன இருக்கும், அந்த அறையிலேருந்து எனக்கு ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டாக அதை தூக்கி தூக்கி வெளியில் போடும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பரும் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அதை ரெண்டை நான் எங்கே அனுப்பணும் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் பாருங்க, ஜெனரேட் தி HTML கோட் அப்படின்னு, அங்கே நான் சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சஜஷன்ஸ் கண்டெய்னர் டாட் இன்னர் HTML பிளஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்கே எனக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ஜெனரேட் சஜஷன் கார்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் இன்னும் நம்ம கிரியேட் பண்ணல. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன அனுப்ப போறேன், அந்த பிளாகையும் அந்த பிளாகோட இண்டெக்ஸையும் நான் சப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். கான்ஸ்ட் ஜெனரேட். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு அந்த பிளாக் அப்புறம் அந்த பிளாகோட இண்டெக்ஸ், இது ரெண்டும் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போறேன், கன்சோல் டாட் லாக், அந்த பிளாக் என்ன, அந்த பிளாகோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்க போறேன். ஸோ இப்போதைக்கு கன்சோலில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கேயுமே கால் ஆகலை. ஓகேவா? எங்கேயுமே கால் ஆகலை, எனக்கு கன்சோலில் எதுவுமே எனக்கு நடக்கலை. ஸோ அப்போ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நான் எப்போ கால் பண்ணணும், ஒன்ஸ் இந்த HTML பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆன உடனே, அதாவது இந்த ஹோம் HTML இந்த என்டையர் எலிமெண்ட்ஸ் உள்ள லோட் ஆன உடனே நான் எதை கால் பண்ணி விடணும், இந்த லோட் சஜஷன் டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி விடணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எங்கேருந்து வருது, இந்த ஃபங்க்ஷன் எங்க HTML பேஜ் நமக்கு லோட் ஆகுது, இங்கே தான் நமக்கு லோட் ஆகுது. இந்த இடத்துல தானே லோட் ஆகுது, இங்கே தான் நம்ம கால் பண்ணுறோம். இது கால் பண்ண என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம செக் பண்றோம். இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, அந்த ஒட்டுமொத்த எலமெண்ட் உள்ள மவுண்ட் ஆகுது. ஒன்ஸ் இது சக்சஸ்ஃபுல்லா மவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன், எனக்குள்ள அந்த லோட் சஜஷன் டேட்டாங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி விட போறேன். ஸோ இங்கே நான் கால் பண்ணி விட்டேன் அப்படின்னா இந்த கிடைக்குதா அப்போ உங்களுக்கு, அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுதா? ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஆகிற ஃபங்க்ஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். ஏன், இதுதான் டாக்குமெண்ட்டுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு லிசனர் ஈவெண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன லிசனர் ஈவெண்ட், டாம் கண்டென்ட் லோடட். அதாவது ஒன்ஸ் மெயின் HTML, அதாவது இந்த இண்டெக்ஸ் HTML இந்த எலமெண்ட் எல்லாமே உள்ள மவுண்ட் ஆன உடனே நீ என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், லோட் பேஜ்ங்கிற ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இது ட்ரிகர் ஆகுமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பேஜ் நேம், ஒரு நேமை நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். என்னது, பேஜஸ்ல home.html ஒரு பேஜ் இருக்கு, அதை லோட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், XML HTTP ரெக்வெஸ்ட் மூலியமா நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஸ்டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, 200 ரெஸ்பான்ஸ் கோட் வருதா நம்ம செக் பண்றோம். அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இதுல இருக்க அந்த ஒட்டுமொத்த கண்டென்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா லோட் ஆகி இதுல மவுண்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இது சக்சஸ்ஃபுல்லா மவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும், இந்த லோட் சஜஷன் டேட்டான்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி விடணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆன உடனே என்ன ஆகும், எனக்கு இந்த சஜஷன்ஸ் கண்டெய்னர் இருக்குல்ல, அதாவது இந்த ஃபங்க்ஷன் எப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ அப்போ என்ன அர்த்தம், இந்த டிவிஷனோட ஐடி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த டிவிஷனோட ஐடி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன செய்ய போறேன், அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் நான் எம்டி ஆக்க போறேன். அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் எம்டி ஆக்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்ய போறேன், என்கிட்ட மேல இருக்க இந்த டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு டேட்டாவா நான் பிரிச்சு வெளியில எடுக்கணும்.
ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா வரும், அதோட இண்டெக்ஸ் என்ன 0. செகண்ட் என்ன வரும், இது வரும், அதோட இண்டெக்ஸ் என்ன 1. இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸாக அந்த அரேக்குள்ள இருக்கிறது பிரிஞ்சு பிரிஞ்சு வெளியில் வரும். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸாக வரக்கூடிய டேட்டாவை நான் எங்கே அனுப்ப போகிறேன், இந்த ஜெனரேட் சஜஷன் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன செய்யணும், இப்போது இந்த சஜஷன்ஸ் கண்டெய்னருக்குள்ள எனக்கு ஒவ்வொரு கார்டாக அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். எதை வச்சு, இந்த பிளாகை பேஸ் பண்ணி. ஓகேவா, இந்த பிளாகை பேஸ் பண்ணி எனக்கு ஒவ்வொரு கார்டாக அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே எனக்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், இதுதான் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஓகேவா, பேக்டிக் கொடுத்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஹோம்குள்ள இந்த டிவ் இருக்கா, இந்த டிவ் அப்படியே கட் பண்ணி எங்கே கொண்டு வர போகிறோம், இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே கொண்டு வந்து இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு அரே அந்த இங்க பாத்தீங்க இப்போ எத்தனை கார்டு ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்க, வந்திருக்கா. அப்போ எனக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ல எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்கிட்ட 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இங்க எத்தனை எலமெண்ட் இப்போ கிரியேட் ஆயிருக்கு, 2 4 6 8 9. நம்ம கீழே ஒன்று மறைஞ்சிருச்சு, ஏன்னா ஓவர்ஃப்ளோ கிட்டன் கொடுத்துருந்தோம், அதனால மறைஞ்சிருச்சு. இது ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்கி அதை யூஐ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டம்மி டேட்டாக்கு பதில் எனக்கு என்ன வரணும், இங்க வந்திருக்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ், இந்த ஐடி, இந்த டைட்டில், இந்த இமேஜ் யூஆர்எல், இது எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா, இந்த தான் எனக்கு எங்க வரணும், இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதுல ஒரே ஒரு செகண்ட், இந்த இது லோட் ஆகுதா, இது எரர் அடிக்கும். ஸோ நம்ம லோட் பண்ணியிருக்க டேட்டா தப்பு, ஒரு செகண்ட். ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன செஞ்சிருக்குன்னா, டேட்டாவை திரும்ப நம்ம சாட்ஜிபிட்டிலேருந்து ஜென்ரேட் பண்ணி காப்பி பண்ணி போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம இங்கே திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அன்ஸ்பிளாஷ்லேருந்து ஓப்பன் சோர்சஸ் இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டென்ட்ஸை எப்படி நம்ம இங்கே கொண்டு வந்து, ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகுது, அதனால அத்தனை HTML எலமெண்ட்ஸ் நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு, இத்தனை டிவிஷன்ஸ் அங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த டிவிஷன்ஸோட டேட்டாலாம் எனக்கு என்ன ஆப்ஜெக்ட்ல உள்ள வருது, பிளாக்னு சொல்லி நான் இங்கேருந்து நான் ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்து நான் எங்கே அனுப்பியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் எனக்கு இந்த டிவிஷனை ரிட்டர்ன் பண்ணி எதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கு, இந்த கண்டெய்னருக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போது இங்கே உள்ளே வரும்போதே நான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எனக்கு சம் டைட்டில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எனக்கு என்ன போகணும், உள்ள எனக்கு இந்த பிளாகுக்குள்ள இருக்க இந்த டைட்டில் போகணும். எங்க இருக்கு இந்த டைட்டில் இருக்கா, இந்த டைட்டில் ஆப்ஜெக்ட் போகணும். ஸோ அப்போ என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் டைட்டிலாக ஃபிக்ஸ் பண்ண போறோம். இதுல டாலர் கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்தீங்க, அதாவது இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்குள்ள பேக்டிக்குள்ள டாலர் கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இட்ஸ் அ பிளேஸ் ஹோல்டர். ஸோ டைனமிக்கா இந்த பர்டிகுலர் இடத்துல ஏதோ ஒரு வேரியபிளோட வேல்யூவா நான் அந்த ஸ்ட்ரிங்கோட ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ உள்ள வரக்கூடிய அந்த பிளாகன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல எனக்கு என்ன இருக்கு, டைட்டில் அப்படின்னு இருக்கு, அது எனக்கு அங்கனுக்குள்ள வரணும். இந்த வருதா, வந்துச்சா எனக்குள்ள. ஸோ இதே மாதிரி இதுக்கு கீழே எனக்கு என்ன வரணும், கீழே எனக்கு இந்த இடத்துல பேராகிராஃப் கீழே எனக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் வரணும். ஸோ அப்போ டாலர் கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்து எனக்கு இந்த இடத்துல என்ன வரணும், பிளாகுக்குள்ள ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு அது வரணும். இந்த வருதா, ஓகேவா. எனக்கு இந்த இமேஜ் இப்போ ரெண்டர் ஆகணும். ஸோ அப்போ இமேஜ் பாக்ஸ்க்குள்ள நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒரு இமேஜ் டேகை நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா, இந்த இமேஜ் டேக்குக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், சோர்ஸ் எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். இந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிற இந்த பிளேஸ்க்குள்ள நான் என்ன கொண்டு வர போறேன் அப்படின்னா, பிளாகுக்குள்ள இருந்து வர அந்த கவர் அண்டர்ஸ்கோர் இமேஜ். இந்த லோட் ஆகுதா, ஓகேவா. ஆனா ஸ்டைல்ஸ் யூஐ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மெஸ்ட் அப், அதோட யூஐ வந்து டோட்டலா மெஸ்ட் அப் ஆகி போய் கிடக்கு. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த யூஐயை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டைல்ஸ், இந்த கார்டுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் எழுதிருப்போம்ல, எங்க இருக்கு இந்த கார்டுக்கு நான் ஸ்டைல்ஸ் எழுதிருப்பேன். இந்த இருக்கு அந்த கார்டு, இந்த கார்டுக்கு இந்த எழுதிருக்கோமா, ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து என்ன செஞ்சிடலாம், காலம் அப்படின்னு மாத்திரலாம். கார்டோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை இந்த இருக்கு, இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை காலம் அப்படின்னு மாத்திரலாம். ஸோ இப்போ காலம் ஆயிரும். ஸோ
ஸோ இப்போ அதுக்குள்ளே இருக்கிற இமேஜ் பாக்ஸுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ கண்டென்ட் எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுக்குள்ளே தான் எனக்கு என்ன வருது ஆக்சுவலாக அந்த இமேஜ் வருது. இதுக்குள்ளே தான் நான் என்ன வச்சிருக்க போகிறேன், இமேஜ் டேக் இருக்க போது. அந்த இமேஜ் டேக்கோட விட்த் எப்பவுமே எனக்கு என்னவா இருக்கணும், 100% இருக்கணும். ஹைட் எனக்கு என்னவா இருக்கணும், 100% இருக்கணும். ஆப்ஜெக்ட் ஃபிட் எப்படி இருக்கணும், கவர், அதாவது கம்ப்ளீட்டாக அந்த இமேஜ் பாக்ஸை கவர் பண்ணியிருக்கணும். இந்த இருக்கா, ஓகேவா? ஸோ அப்போ இந்த இமேஜ் பாக்ஸை ஃபர்ஸ்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இமேஜ் பாக்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே என்ன இருக்கணும், பேரண்டோட 100% விட்த் ஃபுல்லாக இருக்கணும். ஹைட் வந்து 80 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து என்ன செய்ய போகிறேன், 225 பிக்சல்ஸ் நான் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப அதிகமாக இருக்கு, 175 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். அதுவும் கூட தான் இருக்கு, 140. ஓகே, இந்த இது போதும். ஓகேவா? ஸோ 140 பிக்சல்ஸ். இப்போ எனக்கு இதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே எனக்கு எங்கே வரணும், எனக்கு சென்டரில் வரணும். ஸோ அப்போ கார்டில் இருக்க இந்த ஃப்ளெக்ஸ் அலைன்மெண்ட் சென்டர் ஸ்டார்ட்னு இருக்கிறத நான் என்ன செய்ய போகிறேன், சென்டருக்கு மாற்றிடுவோம். ஸோ போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டு பொசிஷனுமே எனக்கு எங்கே இருக்கணும், சென்டரில் இருக்கணும். சென்டரில் வந்துருச்சா, ஆனால் உள்ள சென்டரில் இன்னும் வரலையா, சென்டரில் இன்னும் வரல. ஸோ இது ஏன் சென்டரில் வரல, இப்போ என்ன செஞ்சு வச்சுருக்கோம், ஓகே, இந்த கண்டென்ட் அது இந்த ரெண்டு இந்த எலமெண்ட்ஸ், ரெண்டு டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எதுக்குள்ளே இருக்குது, கண்டென்ட்டுங்கிற ஒரு கார்டுக்குள்ளே கண்டென்ட்டுங்கிற ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, அந்த ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது. அந்த ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸ்க்கு நான் என்ன வச்சுருக்கேன், வெறும் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் இருக்குது. அது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கா. அப்போ இதை ரெண்டையுமே நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணிடணும், இதை ரெண்டையும் சென்டர்னு மாற்றி விட்டுறணும். அப்போ இப்போ எனக்கு எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ சென்டரில் வந்திருக்கும். ஒரு சிலது சென்டரில் இருக்குது, ஆனால் ஒரு சிலது இன்னும் கார்னரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டுக்கும் அப்போ என்ன செஞ்சுருங்க, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, இதுக்கும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே சென்டரில் இருக்கும். வந்துச்சா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ கண்டெய்னர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ் பாக்ஸுக்கு வெளியில், அதாவது இந்த ரைட் செக்ஷனுக்கு வெளியில் எனக்கு எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகணும். அப்போ இந்த ரைட் கண்டெய்னர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட் வந்து 100% இருக்கணும் எப்பயும். ஓவர்ஃப்ளோ ஒய் வந்து எனக்கு என்ன இருக்கணும், ஸ்க்ரோல் ஆகணும். அப்போது இந்த ஓவர்ஃப்ளோ ஒய் வந்து நமக்கு என்ன செய்யணும், ஸ்க்ரோல் ஆகணும். ஆனால் ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் கொடுத்துட்டு, ஸோ அந்த ஓவர்ஃப்ளோ ஒய் வந்து நம்ம ஸ்க்ரோல் ஆக்கி விடணும். இப்போ அதுக்கு என்ன செய்யறது, இதை மேலே புஷ் பண்ணி இழுத்துட்டு, இது மெயின் டிவிஷன். இந்த மெயின் டிவிஷனுக்கு விட்த் ஹைட் எல்லாமே ஓகே. அதுக்குள்ள என்ன இருக்கு, செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் கொடுத்துடலாம். எதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது. ஸோ ஹிடன் ஆயிரும். இதுக்குள்ள இருக்க இந்த இது வந்து எனக்கு ஸ்க்ரோல்ல தானே இருக்கு, ஆனால் எனக்கு ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குதே. ஸோ இது ஏன் நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நான் மெயினாக என்ன செஞ்சு வச்சுருக்கேன், பாடி டேக்குக்கு ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு சொல்லி நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ என்டையராக இந்த பாடியவே அது லாக் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளோட கண்டென்ட் மேலே கீழே ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா? ஆனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஹெட்டருக்கு நம்ம என்ன சைஸ் வச்சுருக்கோம், ஆக்சுவலாக இங்கே ஹெட்டரோட சைஸ் நம்ம என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், 80 பிக்சல். ஓகேவா? ஸோ இந்த பாடி டேக்குக்குள்ளே இருக்கிற ரெண்டு எலமெண்ட் என்னது, ஹெட்டர் அப்புறம் மெயின். ஓகேவா? கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயினோட ஹைட்டை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகி போயிருக்குன்னு. மெயினோட ஹைட் வந்து ஸ்ட்ரெச் ஆகி போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மெயினோட ஹைட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். மெயினோட ஹைட் எப்பவுமே எதுக்குள்ளே இருக்கணும், இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே மெயினோட ஹைட்டை கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ஹெட்டரோட ஹைட்டை நான் அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். ஹெட்டருக்கு எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்கோம், 80 பிக்சல். அப்போது அந்த 80 பிக்சல் போக மிச்சம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ்க்கு தான் உங்களோட மெயினோட ஹைட்டாக இருக்கணும்.
ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த மெயின் டேக் இருக்குல்ல, ஹைட் மொட்டைக்கட்டே 100% கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இதை கால்குலேட் பண்ணணும் இதோட ஹைட்டை. அப்போ calc அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 100% வியூ போர்ட் ஹைட், அதாவது ஸ்க்ரீனோட வியூ போர்ட் ஹைட் எவ்வளவா இருந்தாலும் அதோட ஹைட் என்னவா இருக்கும், அந்த 100% வியூ போர்ட் ஹைட்ல இருந்து -80 பிக்சல். ஓகேவா? அதுலேருந்து அந்த அது போக ரிமைனிங் இருக்கிற ஹைட்டு தான் யாரோட ஹைட்டு, இந்த மெயின் டேக்கோட ஹைட்டு. அப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் கொடுத்துட போறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் நீ எங்கேயுமே ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது. நான் எதுக்கு ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுக்கக்கூடாது, பாடிக்கு கொடுக்கக்கூடாது, உள்ள இருக்க மெயின் டேக்குக்கு ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துடணும். அதே மாதிரி உள்ள வரக்கூடிய இந்த ஹோம் செக்ஷனுக்கும் நான் என்ன செஞ்சிடணும், ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துடணும். இந்த மெயின்குள்ள தான் எனக்கு என்ன வருது, அந்த செக்ஷன். ஸோ இந்த ரெண்டுமே ஓவர்ஃப்ளோ ஹிடனாக இருக்கும். இது ரெண்டை தாண்டி வெளியில் எந்த கண்டென்ட் போகக்கூடாது. அப்போ இப்போ நான் ரைட் சைடில் இந்த ஓவர்ஃப்ளோ வாய்ஸ் ஸ்க்ரோல் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ரைட் சைடில் இருக்க கண்டெய்னர் மட்டும் ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா? நான் என்டையர் பேஜை லிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் லிஃப்ட் ஆகாது. ஆனால் இந்த ரைட் சைடில் இருக்க கண்டெய்னர் என்னால் பார்க்க முடியும். இந்த வருதா? ஓகே. ஸோ இது வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா டைனமிக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்மகிட்ட இருக்க அந்த அரே ஆஃப் டேட்டாஸை உள்ள லோட் பண்ணி இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணால் இங்கே டேட்டாவை லோட் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல டேட்டாவை லோட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு நான் எப்படி லோட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தனோ, இங்கே நான் என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் 2 ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் எப்போ ட்ரிகர் ஆகணும், இது மேலே நான் எப்போ கிளிக் பண்ணுறனோ, இதை கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், ஃபங்க்ஷன் டு ஜெனரேட் மெயின் டேட்டா. மெயின் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ கான்ஸ்ட் ஜெனரேட் மெயின் கான்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? மெயின் கான்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இண்டெக்ஸை உள்ள சப்ளை பண்ண போகிறேன். எப்போல்லாம் நான் இங்கே கிளிக் பண்ணுறேனோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்புனா போதும். இந்த இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து நான் என்ன செய்ய முடியும், என்னால் அந்த டேட்டாவை வெளியில் எடுக்க முடியும். எங்கேருந்து, பிளாக்ஸ். அந்த பிளாக்ஸ்லேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை நீ லோட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவுக்கு நான் இந்த டேட்டாவை எங்கே லோட் பண்ணணும், இந்த இருக்கு, இதான அந்த மெயின் கண்டென்ட்டு, சாம்பிள் டைட்டில், இமேஜ் பாக்ஸு, அந்த டிஸ்கிரிப்ஷனு, அந்த கண்டென்ட்டு இந்த இடத்துல நம்ம லோட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பேராகிராஃப் டேக்ல எனக்கு தேவையே இல்லை, தூக்கி விட்டுறலாம். உள்ள எனக்கு தேவையானது என்ன, ஒரே ஒரு எம்டி பேராகிராஃப். அதுக்குள்ள தான் எனக்கு என்ன வரப்போகுது, அந்த ஒட்டுமொத்த கண்டென்ட் வரப்போகுது. அப்போது இந்த லெஃப்ட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஐடி மெயின் கான்டென்ட் கண்டெய்னர்னு சொல்லி ஒரு ஐடி நேம் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்கோ. இதை எங்கே லோட் பண்ணணும், இந்த இடத்துல நான் லோட் பண்ணணும். கான்ஸ்ட் மெயின் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு கெட் மை எலமெண்ட் பை ஐடி. அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கண்டெய்னர் நேமை சப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போது அந்த மெயின் கண்டெய்னருக்குள்ள .inner HTML ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன், அதை எம்டி ஆக்கி விட்டுட்டு அதே மெயின் கண்டெய்னருக்குள்ள .inner HTML-குள்ள லோட் மெயின் கான்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே எடுத்து வச்சிருக்க டேட்டாவை சப்ளை பண்ண போகிறேன். அது எனக்கு என்ன செய்ய போகுது, இந்த மாதிரி HTML டேகை பாப்புலேட் பண்ணி இதுக்குள்ளே லோட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் இது என்னது, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் டு லோட் தி மெயின் டேட்டா. உள்ள மெயின் டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு. அப்போ கான்ஸ்ட் லோட் மெயின் டேட்டா ஈக்குவல்ஸ் டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நான் சப்ளை பண்ணுறேன், டேட்டா சப்ளை பண்ணுறேன். அந்த டேட்டா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுது, வெளியில் HTML டேகாக ரிட்டர்ன் ஆகுது. அந்த HTML டேக் எங்கேருந்து வருது, இதுதான் அந்த HTML டேக். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதை அப்படியே கட் பண்ணி எங்கே போட்டுருங்க, இங்கே போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணும், பிளாகுக்குள்ளே வர்ற டைட்டில் வரணும். ஸோ அப்போது அந்த டேட்டாக்குள்ளே வர்ற டைட்டில் எனக்கு இங்கே லோட் ஆகணும். ஓகேவா? ரெண்டாவது எனக்கு என்ன வரணும், அந்த இமேஜ். இதை டெலிட் பண்ணி விட்டுரு.
இதையும் டெலீட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், டேட்டாக்குள்ளே வர்ற அந்த கவர் இமேஜ் எனக்கு இங்கே வரணும். இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், அதோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வரணும். டேட்டாக்குள்ளே வர்ற ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் எனக்கு வரணும். அப்புறம் இதுக்குள்ளே எனக்கு என்ன வரணும், அந்த மெயின் கண்டென்ட், டேட்டாக்குள்ளே வர்ற அந்த மெயின் கண்டென்ட் எனக்கு வரணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி. ஆனால் நான் எடுத்த உடனே நான் என்ன செய்யணும், டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் என்ன பிளாக் இருக்கோ அந்த பிளாக் இங்கே கொண்டு வந்து நான் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும், மேனுவலாக அதை நான் இன்சர்ட் பண்ணணும். மேனுவலாக எங்கே கால் பண்ணுறோம், சஜஷன்ஸ் இங்கே தான் கால் பண்ணுறோம். அப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், லோட் மெயின் கண்டென்ட், அதான் நான் ஃபங்க்ஷன் நேமு. இல்லை, ஜெனரேட் மெயின் கண்டென்ட் இந்த ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன சென்ட் பண்ணுறேன், இனிஷியலாக அது என்ன எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், 0th இண்டெக்ஸை லோட் பண்ணி கொடுக்கணும். அப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன, அந்த கண்டென்ட் இங்கே லோட் ஆயிடுச்சா, ஓகேவா. இப்போ நான் என்ன செய்யணும், இதை ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இது சேஞ்ச் ஆகணும். அப்போ நான் என்ன செய்யணும், இதுதான் அந்த ஒவ்வொரு சஜஷன்ஸ், ஓகேவா. அந்த ஒவ்வொரு சஜஷன் கார்டு இந்த இடத்துல தான் ஜென்ரேட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு தடவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆன் கிளிக், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நான் ஆன் கிளிக்னு ஒரு ஈவெண்ட்டை கால் பண்ண, ஈவெண்ட்டு கிரியேட் பண்ண போறேன். அந்த ஈவெண்ட்டுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம், இண்டெக்ஸை சப்ளை பண்ணியிருக்கோமா, அந்த இண்டெக்ஸை நம்ம எங்க சப்ளை பண்ணணும், இதுக்குள்ள சப்ளை பண்ணணும். அப்போ நான் கிளிக் பண்ண எனக்கு என்ன மாறுது, கண்டென்ட் மாறுதா, ஓகேவா. ஸோ அப்போ ஒவ்வொரு தடையும் நான் கிளிக் பண்ண எனக்கு என்ன செய்யும், டைனமிக்காக உள்ள கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த ஆக்ஷன்ஸ், அந்த யூஐயை இன்ட்ராக்டிவாக நம்ம கிரியேட் பண்ண முடியும், ஓகேவா. இதில் ஒட்டு மொத்தம் அது ஓவரால் சமரி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதில் ஓவரால் நம்மகிட்ட எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஓகே இந்த இருக்கு. கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு, HTML எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற HTML, அதாவது அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஒரு கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷன், ஓகேவா. ரெண்டாவது ஜெனரேட் சஜஷன்ஸ் கார்டு அப்படின்னு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக, இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது, பாப்புலேட் பண்றதுக்கு, இந்த இருக்கா பாப்புலேட் பண்றதுக்கு. அப்போ இந்த இதுக்கு நம்ம இப்போ இது டிவிஷனை ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த டிவிஷனுக்குள்ள இருக்க டேட்டா யார் சப்ளை பண்ணுவா, இந்த ஃபங்க்ஷன், ஓகேவா. அதே மாதிரி இந்த மெயின் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலமெண்ட்ஸை லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த மெயின் கண்டென்ட். அந்த எலமெண்ட்டுக்குள்ள வரக்கூடிய டேட்டாவை யார் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பா, இந்த ஜென்ரேட் மெயின் கண்டென்ட், ஓகேவா. ஸோ இதுதான் இந்த என்டையர் ஹோம் பேஜுக்கு உண்டான ஒரு ஹெல்பர் ஃபங்க்ஷன்ஸ். இனிஷியலாக நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒன்ஸ் இந்த HTML, இந்த என்டையர் HTML பேஜ் லோட் ஆன உடனே நான் என்ன செஞ்சிருக்கேன், சஜஷன் டேட்டாவை கால் பண்ணியிருக்கேன், ஜெனரேட் மெயின் கண்டென்ட் கொடுத்து அதுக்கு நான் 0ன்னு சப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த அரேல என்ன டாப் ஆஃப் தி எலமெண்ட் இருந்தாலும் அதுதான் எனக்கு இனிஷியலாக லோட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த கார்டு மேலே நான் எப்போலாம் நான் கிளிக் பண்ணுறேனோ, கிளிக் பண்ணும்போது நான் என்ன சப்ளை பண்ணுறேன், நான் ஒன்லி அந்த கார்டோட இண்டெக்ஸ் நம்பரை சப்ளை பண்ணுறேன். அந்த இண்டெக்ஸ் நம்பர் எங்கே போகும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். அந்த ஃபங்க்ஷனுக்குலேருந்து அந்த அரேல அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம எங்கே அனுப்புகிறோம், லோட் பண்ண சொல்லி அனுப்புகிறோம், ஓகேவா. அதனால தான் ஒவ்வொரு தடையும் நான் கிளிக் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் சப்ளை ஆகுது, அந்த இண்டெக்ஸ்ல இருக்க டேட்டா எனக்கு இங்கே லோட் ஆகுது, ஓகே ஓகேவா. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், பட் ஃபாலோ த்ரூ பண்ணி நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் ஐடியா கேதர் பண்ணிடலாம். ஓகே இப்படி தான் நடக்குது, இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிடும், ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திரும்ப இது அப்படியே ரீடிசைன் பண்ணி திரும்ப இதை நீங்கள் போட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு டம்மி டேட்டாவை எடுத்து, இந்த பிளாக் டேட்டா இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்து ஜென்ரேட் பண்ணி இதே மாதிரி டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் வரும், டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸை நீங்கள் ChatGPT இல்லை Stack Overflow அந்த மாதிரி ஆன்லைன் ஃபோரம்ஸ் நிறைய இருக்கும், ஹெல்பிங் ஃபோரம்ஸ். ஸோ அதில் சர்ச் பண்ணி அந்த இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த கொஷின்ஸை நீங்கள் அனுப்பி விடுங்க, நான் செக் பண்ணுறேன், ஓகேவா.